போன வாரம் சண்டே ஒரு போராட்டக்களமாக ஆரம்பித்த ஒரு இடத்துல அது பெரிய கலவரக்களமாக ஆகி கடைசியில் எல்லா பில்டிங்குமே பற்றி எரியக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்தது. ஏன் இந்த நேபாள் இப்படி ஒரு பற்றி எரியக்கூடிய ஒரு நகரமா ஆச்சு, பார்லிமெண்ட் சுப்ரீம் கோர்ட்டையே எரிக்கிற அளவுக்கு என்ன அங்க பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அப்படி தெரிஞ்சவங்களுக்குமே தெளிவான ஒரு விவரங்கள் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நேபாளத்தில் நடந்த இந்த போராட்டமானது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளில் இருக்கிற அரசு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கை சந்திக்கிறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சோஷியல் மீடியாவில் அரசை பற்றின நிறைய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய பரவிட்டு வருது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வருது. அரசுக்கு எதிராகவே இருக்குது அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலில் எடுங்க, அப்படி உங்கள் கண்ட்ரோலில் வராத சோஷியல் மீடியா எல்லாரையுமே நீங்கள் பேன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர் அடிப்படையில் தான் நேபாள அரசு இந்த சோஷியல் மீடியா நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் என்ன இருந்திருக்குன்னா, உங்கள் வலைத்தளங்களில் யாராவது ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும், அதை ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் ஆகணும். அப்படி இல்லை இது பொய்யான கருத்து அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டேக் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை நீங்கள் நிரந்தரமாக நீக்கிடணும் உங்கள் வலைதளங்கள்ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எந்த சோஷியல் மீடியாவுமே ஒத்துக்காத இந்த டைமில் டிக்டாக், ஃபைவர் இந்த 2 ஆப் மட்டும்தான் ஒத்துருக்காங்க. நாங்கள் கவர்மெண்ட் சொல்கிறபடி கேட்குறோம், நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரியான டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, ஃபேக் ஐடியில இருந்து போடப்படுற அரசுக்கு எதிரான கருத்துக்கள் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி கருத்துக்கள் பரவக்கூடிய ஐடிகள் எந்தெந்த லொக்கேஷன்ல இருக்கு அதையுமே நீங்க எனக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட கடிதத்தில் இருந்துச்சு. ஸோ இது பிரைவசியை ரொம்ப பாதிக்கும், இந்த ரீசனால எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் மற்ற ஆப்கள் எல்லாமே மறுத்திருந்தாங்க. டிக்டாக் மற்றும் ஃபைவர் இந்த 2 ஆப்பை தவிர மீதி இருக்கிற 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் இது எல்லாமே அடங்கும். ஸோ இதை அடுத்து தான் அங்கே இருக்கிற ஜென்சி அப்படிங்கிற இளைஞர்கள் கூட்டம், அவங்களோட கோரிக்கை என்னன்னா, அரசு பண்ற ஊழல்களையும் அரசு மக்களுக்கு எதிராக பண்ற வேலைகளையும் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு வர்றதுனால இந்த சோஷியல் மீடியாவை முடக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக இருந்தது, அவங்களோட கோரிக்கையாக தான் இந்த போராட்டம் சண்டே 7 செப்டம்பர் 2025 அன்னைக்கு இந்த போராட்டமானது ஆரம்பிக்கப்படுது. இதையடுத்து அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலி அவர் இந்த சோசியல் மீடியாவுக்காக தான் இவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்களாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் அடிச்சு வரட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணதா சொல்லப்படுது. இப்படி ஒரு பொய்யான ஒரு விஷயங்கள் சொல்லி ராணுவத்தை ஏவி விட்டுருக்காங்க. நேபாளில் பார்த்தோம்னா 40% இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதனால தான் போராட்ட களம் பூரா
இளைஞர்கள் தான் நிறைய பார்க்கப்பட்டது. இந்த சோசியல் மீடியா உண்மையாவே பேன் பண்ணதுக்கான ரீசன் இவங்க அரசை பத்தின நிறைய விமர்சனங்களை பரவுறதாகவும், அது மட்டும் இல்லாம அரசு நிறைய ஊழல்கள் பண்றதாகவும், அரசு கட்சி தலைவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் பரவிட்டே வருது. இதனால அரசுக்கு பாதிப்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அவங்களும் பேன் போட்டிருக்காங்க. இதை அடுத்து தான் இந்த போராட்டம் ரொம்ப அதிகமாக வெடிச்சு சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட், அது மட்டும் இல்லாம பிரதமர்களோட வீடு இதெல்லாமே கொளுத்தப்பட்டிருக்கு. இந்த பிரதமரோட வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் முன்னாள் பிரதமர் தான். இந்த முன்னாள் பிரதமரோட வீடு கொளுத்தப்படும் போதுதான் அவங்களோட மனைவி இறந்திருக்காங்க. இந்த போராட்டக்காரர்கள் வேணுனே தான் அவங்கள உயிரோட வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இறப்பு எண்ணிக்கை 19 இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன நிலையில இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்க்கும்போது 34 பேர் வரைக்கும் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியானதை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நேபாள் இப்போ மிலிட்டரியோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஊரடங்கு உத்தரவு போட்டு இந்த போராட்ட களமானது இப்போ யார் யாரெல்லாம் அங்க போராடி இந்த மாதிரியான கலவர சம்பவத்தில் ஈடுபட்டாங்களோ அந்நாட்டு சிட்டிசன் எல்லோருமே அந்த நகரத்தையே சரி பண்ற வேலையிலையும் இறங்கி இருக்காங்க. நிறைய கடைகள்ல இருக்கிற பொருட்கள்ல கூட மக்கள் நிறைய பேர் எடுத்துட்டு போற சம்பவமா நம்மளால பார்க்க முடிஞ்சது. அங்க சுத்தமாவே கண்ட்ரோல்லே இல்ல. சோ இதை எடுத்துதான் ஆர்மி அங்க ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பெரிய நியூஸ் மீடியாவோட பில்டிங் அதுவே கொழுந்து விட்டு எரியறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணமா சோசியல் மீடியா பேன் அப்படின்னு தான் அந்நாட்டு அரசால சொல்லப்படுது. ஆனா இந்த போராட்டக்காரர்கள்ட்ட கேட்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது இந்த நாட்டு அரசு சரியில்லை, எங்களுக்கு இளம் தலைவர் ஒருத்தர் வேணும், அவரால் தான் எங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கோரிக்கைகள் இருந்திருக்கு. நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மற்றும் நேபாள காங்கிரஸ் கட்சி இவங்களால கூட்டாட்சி முறையில தான் இங்க ஆட்சி நடத்தப்படுது. கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லும் போது மக்கள், அதாவது உழைக்கும் வர்க்கத்தோட ஒரு குரலா தான் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கும். அவங்களுக்கு ஆதரவா தான் நம்ம இருந்து பார்த்திருப்போம். ஆனா அப்படிப்பட்ட கட்சிகள் அங்க இருக்கும்போது இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, ஊழல் பெருத்து போயிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க இருக்கிற மக்கள் சொல்ல நம்ம கேட்க முடியுது. உழைக்கும் மக்களோட உரிமையை மீட்ட போராடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க ஆட்சி பண்ற ஒரு இடத்துல தான் ஊழல் பெருகி இருக்கிறதா அங்க இருக்கிற மக்களாலையும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம அங்க போராடக்கூடிய மக்கள் வச்சிருக்க பிளெக்ஸ், அதாவது பதாகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல கூட என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டாக்ஸ் யுவர் ஃபிளெக்ஸ், எங்கள் வரி உங்கள் செல்வம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் சோசியல் மீடியாவுக்கு போராடுறவங்க வி வாண்ட் வாட்ஸ்அப், வி வாண்ட் ஃபேஸ்புக், ரிலீஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிற மாதிரி எந்தவித பதாகைகளும் நம்மளால பார்க்க முடியல. அப்போ இவங்களுக்கு சோசியல் மீடியா பேன் அப்படிங்கிறது ஒரு ரீசன். அவங்க போராட்டத்திற்கான காரணம் வேற, அவங்க போராடினதும் வேற ஒண்ணுத்துக்காக. அது என்ன அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். ஸ்டாப் நெப்போட்டிசம் அப்படிங்கிற பதாகைகளும் நம்மளால பார்க்க முடியுது. அப்படிங்கிறது வாரிசு அரசியல், ஊழல், இதை எல்லாமே எதிர்த்து தான் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. எந்த தலைவனும் கிடையாது, எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது. இவங்க எல்லோரோட ஒரே ஒரு கோபம் ஊழல். எல்லோரோட கொள்கை ஒன்னே ஒன்னதான் இருந்தது, இந்த ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஆனா அதுக்குன்னு வன்முறையை கையில எடுத்தது கரெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், அது மிகப்பெரிய தப்பு. ஆனா அமைதியா போராடிட்டு இருந்தவங்கள வன்முறைக்கு தூண்டினதும் இந்த அரசு தான். ஆமாங்க, ஒரு ஐ விட்னஸ் சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை போலீசார் சுடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது போலீசார் சுட்டாங்களா அப்படின்னா ராணுவ வீரர்கள் சுட்டாங்களா அப்படிங்கிறது சரியான தகவல் இல்லை. ஆனா இப்படி ஒரு ஃபயரிங் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த போராட்டமானது மிக பெருசா வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே கொளுத்தப்பட்டிருக்கு. பெரிய ஒரு கலவரம் வெடிச்ச உடனே அங்க இருக்கிற பிரதமர் KP சர்மா ஒலி அவர் ராஜினாமா பண்றாரு. இவர் ராஜினாமா பண்ண 2 மணி நேரத்துல அங்க இருக்கிற ஜனாதிபதி அவருமே ராஜினாமா பண்றாரு. இந்த கலவரமானது வெடிச்சது, இந்த ராஜினாமா பண்ணதுலாம் எந்த தேதின்னு பார்த்தோம்னா 9ஆம் தேதி செப்டம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. இந்த அமைதியா போராடிட்டு இருந்தவங்கள அவங்களுக்கு தேவையான கோரிக்கையை நிறைவேற்றி இருந்தாலே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்க காரணம் இல்லை. இந்த காலத்துல இப்படி ஒரு பார்லிமெண்ட்டை கொளுத்தி, சுப்ரீம் கோர்ட்டை கொளுத்தி, பிரைம் மினிஸ்டர்லாம் அடிச்சு உதச்சி இப்படி ஒரு விஷயமானது மக்களிடையே ரொம்பவுமே ஒரு பெரிய அச்சுறுத்தலை தான் உருவாக்கி இருக்கு. மேலும் 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சதாகவும் ஒரு தகவல்கள் இருக்கு.
இந்த அளவுக்கு இவங்களோட கோபமும் ஆதங்கமும் இருந்திருக்கு அப்படின்னா, அப்படி நேபாளில் அவங்க என்னதான் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 17 வருஷத்துல 15 முறை ஆட்சி மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஜனத்தொகை பார்த்தோம்னா 2.97 கோடி. அதுல வேலையின்மையானது 12.6 விழுக்காடு இருக்கு. கடந்த 2023 இருந்து 24 வரைக்கும் எடுக்கப்பட்ட டேட்டா படி 7,41,000 பேர் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி சென்றிருக்காங்க. இவங்க மேக்சிமம் எங்க போறாங்க பார்த்தீங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி இந்த சவுதி அரேபியா, துபாய், சவுத் கொரியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு தான் வேலை தேடி அதிகமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கும் வராங்க. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்டர் தான். ஸோ அதனால இங்கேயும் வராங்க. இன்னொரு டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 பேர், அதாவது 3000 நேபாளியர்கள் வெளியேறதா தகவல்கள் இருக்கு. இது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் அப்படிங்கிற ஒரு கணக்குல வருது. ஏன் இவங்கெல்லாம் வெளியேறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நேபாளத்தில் ஒரு கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்கே அதிகமாக இருக்கு. அதாவது 145 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் வெறும் 5.1% தான் வேலையின்மை இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறதே 3 கோடி மக்கள் தான். அதாவது 3 கோடினா முழுசா 3 கோடி இல்லை, 2.97 கோடி தான். அப்படி இருக்கும்போது அங்க 12% இருக்கு. இது வந்து வருஷப்படி இது ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது 9% இருந்தது, 10, 11, 12 இப்போ வந்து நிக்குது. இப்படி வெளியே போற நேபாள் மக்கள் அவங்க வெளியே தன் நாட்டுக்கு அனுப்பக்கூடிய தொகை, அதாவது நம்ம நாடு தாய் நாடு, அது அந்த நாடு சீக்கிரமா இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸோ இதுல இருந்து வெளியே வரணும், அந்த நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வெளியே போய் செட்டில் ஆன சில நேபாளியர்கள் அனுப்பக்கூடிய பணத்து மூலமா தான் இந்த கவர்மெண்ட்டே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரே ஒரு சோர்ஸ் தாங்க, இந்த ஒரே ஒரு சோர்ஸ் மூலியமா தான் அந்த கவர்மெண்ட்டே ரன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ எவ்வளவு பெரிய அவல நிலைமை அங்க நிலவிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பணமானது ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெமிட்டன்ஸும் இல்லை அப்படின்னா இவங்க ஃபுட்டு, எஜுகேஷன், ஹவுசிங், ஹெல்த் கேர் இது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையே ஆயிடுங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களோட வரி பணமும் இருக்கு. ஸோ அந்நிய செலாவணி பத்தாம அங்க இருக்கிற மக்களோட வரி பணமும் இருக்கு. இத்தனை பணங்களும் எங்க தான் போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா அது போக வேண்டிய இடத்துக்கு போனதுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கலவரம் வெடிச்சிருக்கு. இந்த உதவித்தொகையானது இனிமே வரல அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்றது, அந்த நாட்டை ரன் பண்றது மிகவுமே ஒரு கடினமா ஆயிடுங்க. நாட்டு மக்களுக்கு தன்னோட அரசின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த ரெமிட்டன்ஸை மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப வெளிநாட்டுக்கு போனவங்க அங்க ஒரு சூழ்நிலையால இந்த பணமானது அனுப்பப்படல அப்படின்னா இந்த நாடு முற்றிலுமா பூஜ்ஜியம் தான். இவங்களோட இன்னொரு ஆதங்கமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெப்போ கிட்ஸ் அப்படிங்கிறவங்க அரசியல்வாதிகளோட பிள்ளைகள். இன்னைக்கு அந்த நாட்டு மக்களால ஒரு அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க. அவங்களால ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட போட்டுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களால ஒரு சைக்கிள் அஃபோர்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயமா கூறப்படுது. இந்த டைம்ல இந்த அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் லக்ஸரி கார்ல போறதும், பெரிய பெரிய உயர்ந்த பில்டிங்ஸ்ல வாழுறதும், அது மட்டும் இல்லாம அப்பப்போ வெக்கேஷன்ஸ் போறது, அங்க போயிட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது, இப்படியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அவங்க இந்த பணம் எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா அவங்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த பணம் எல்லாமே நாங்க கட்டுற வரி பணம் தான். இப்படி மக்களுக்கான வரி பணத்தை எடுத்து இவங்க இப்படி ஊழல் பண்ணி அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆதங்கமும் அந்த மக்களிடையே நிலவிட்டு தான் வருது. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், அதாவது பதாகைகள்ல எங்கள் வரி உங்கள் செல்வம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் போட்டிருந்துச்சு அப்படின்னு. அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிற சாமானிய மக்கள் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட உடுத்த முடியல அப்படிங்கிறது இந்த கவர்மெண்டோட இயலாமைய காட்டுது. இது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். இவங்க இந்த நிலைமையில இருக்கும்போது அரசியல்வாதியோட பிள்ளைகள் நல்ல ஆடைகள், ஆடம்பர கார்கள், அது மட்டும் இல்லாம சுற்றுலா பயணங்கள் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஆதங்கம் வர்றது கரெக்டு தான், ரொம்பவே சரிதான். இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்படுற சம்பளத்தினால மட்டும்தான் அவங்களோட பிள்ளைகள் இப்படி ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்க மிகப்பெரிய ஊழல், எங்களோட பணத்தை எல்லாமே அவங்க தான் பதுக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது.
எங்களோட பணங்கள், அது மட்டும் இல்லாமல் ரெமிட்டன்ஸா வர பணம் எல்லாத்தையுமே இவங்க தான் உபயோகிக்கிறாங்க. எங்களுக்கு, அதாவது மக்களாகிய எங்களுக்கு எதுவுமே பயன்படுத்துற மாதிரி தெரியல, எங்களுக்கு உபயோகப்படும்படி செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது அவங்களோட ஆதங்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அங்க மக்கள் எல்லோருமே ஒரு புவர் கண்டிஷன்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் மட்டும் நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவுமே சோசியல் மீடியால போஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது கண்டிப்பா விமர்சனங்கள் வரும். இது நார்மல் தான். 10 ரூபால 2 ரூபா கொள்ளடிச்சு 8 ரூபாய் மக்களுக்கு செலவு பண்ணும்போது கண்டிப்பா இந்த விஷயங்களால சீக்கிரமா விமர்சனத்துக்கு வந்திருக்காது. ஆனா இவங்க 8 ரூபாயில 9 ரூபாயும் கொள்ளடிச்சிட்டு மேலும் இருக்கிற 1 ரூபாவையும் மக்களுக்கு சரியா செலவு பண்ணாம இருந்ததுதான் இப்படி ஒரு கிரைசிஸ் வந்ததுக்கான காரணம் அப்படின்னே தெரியுது நமக்கு. இதே போல எல்லா நாடுகள்லையுமே அரசியல்வாதிகள் அவர்களோட சம்பளத்துக்கு ஏற்பதான் அவங்களோட உடைமைகள் இருக்கா அப்படிங்கிறத ரைடு நடத்தினாதான் எல்லா நாட்டோட அரசியல்வாதிகளோட உண்மை முகம் வெளியே வரும். ஆனா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் மாட்டுவாங்க. இந்த போராட்டத்தின் போது பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி இது எதையுமே அவங்க பார்க்கல, எல்லோருக்குமே சரமாரியான அடி விழுந்ததுன்னு சொல்லணுங்க. நிறைய பேருக்கு, அதாவது எக்ஸ் எம்எல்ஏ, எதிர்கட்சி எம்எல்ஏ, இது மாதிரிப்பட்ட எல்லோருக்குமே அங்க சரமாரியான அடிகள் தான் விழுந்தது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆதங்கத்தில் இருக்காங்க. இருந்த போதுமே இவங்க வன்முறையை கையில் எடுத்தது மிகப்பெரிய தப்பு. அமைதியாக தான் போராடி இருக்கணும். ஆனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, அங்க ஒரு உயிர் போயிருக்கு. அதாவது கவர்மெண்ட் தப்பு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தப்பை விமர்சிக்கக்கூடிய இடத்தையுமே பேன் பண்றாங்க. அந்த பேன் பண்ணது ஏன் அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு மறுபடியும் எதிர்த்து மக்கள் அரச கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மக்களை சுட்டு தள்ளுவாங்க அப்படின்னா இவங்க அடி வாங்குறது உத வாங்குறது தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தோணுது. ஒரு பக்கம் சரின்னு பட்டாலும் இன்னொரு பக்கம் இது ரொம்பவுமே தவறுதான். இப்ப போயிருக்கக்கூடிய 34 உயிர்கள் இது யாராலுமே திருப்பி கொடுக்க முடியாது. இந்த அரசால கொடுக்க முடியுமா? இந்த அரசு குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த போராட்டக்காரர்களை அடிச்சு விரட்டுறதுக்கு போலீஸையும் ராணுவத்தையும் ஏவி அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சுட்டு தள்ளி இந்த போராட்டத்துக்கு வழிவகுத்திருக்காங்க. இதுக்கு யாரு காரணம்? கவர்மெண்ட் தான் காரணம். அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டாண்ட்ல இப்போ இருக்கிற இந்த போராட்டக்காரர்கள் நிக்கிறாங்க. 40% மக்கள் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. பல்லேந்திர ஷா அங்க இருக்கிற அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதை பாடலா பாடுவாரு. கிட்டத்தட்ட ரேப் சிங்கர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ அப்படி பாடக்கூடிய அவர் தான் இந்த மொத்த நேபாளத்தையுமே தலைமை ஏற்கணும், அவர் தான் எங்களுக்கு கரெக்டான தலைவர் அப்படிங்கிறது தான் இந்த போராட்டக்காரர்கள் வைக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு, ஒரு கோரிக்கையா இருக்கு. நேபாள் சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் நீதிபதி சுஷீலா கார்கி இவங்களையுமே இந்த நேபாளத்துக்கு தலைமை ஏற்க சொல்லி அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்களுக்கு சோசியல் மீடியா பேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் தான். ஆனா இவங்க போராட்டம் பண்ணதுக்கான காரணமே ரொம்பவே வேற. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த நாட்டுல உங்களோட பேசிக் நீடியே சரியா பார்க்க முடியாத அந்த நாட்டுல உங்களுக்கு சரியான மருத்துவம், வேலை, படிப்பு, உங்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத அரசு, ஆனா அவங்களோட பிள்ளைகள் மட்டும் நல்லா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவங்களும் கொள்ளடிச்சு நல்லா இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே கோபம் வரும். அந்த கோபத்தை எரிந்திட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் இவங்களே அந்த தீக்கு எரை போட்ட மாதிரி சுட்டு தள்ளியிருக்காங்க. இந்த போராட்டமானது வெடிச்சிருச்சு. இப்போ நாம இதுக்கடுத்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போராட்டமானது ஒரு வழியா கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இந்த போராட்டமானது ஒரு வழியா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க நேபாள் ராணுவத்தினர். இதை அடுத்து நான் சொன்னேன், அதாவது தற்போதைய மேயர் பலேந்திர ஷா அப்புறம் சுஷீலா கார்கி இவங்களை தலைமை ஏற்க சொல்லி அவங்களோட கோரிக்கையானது இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் இந்த கலவரமானது நடந்த அந்த இடத்துல இருக்கிற அனைத்து குப்பைகளையுமே அகற்றும் பணியிலேயே ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்நாட்டு மக்களும் சேர்ந்து எல்லோருமே இந்த சுத்தம் செய்யற விஷயங்கள்ல இறங்கியிருக்காங்க. அது நம்மளால நியூஸ் சேனல்ல பார்க்க முடியுது. இவங்க இந்த கடைகள்ல இருந்து நிறைய பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அந்த விஷயங்களையுமே திருப்பி கொண்டு வந்து கடையிலேயே சேர்த்திருக்காங்க. அதுவுமே நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இந்த மாதிரி பொருட்களை எடுத்துட்டு போறவங்களையுமே வன்மையா கண்டிச்சு ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ அங்க இருக்கிற இந்த பேச்சுவார்த்தைகள் சொன்னல, போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதே ராணுவம் தான்.
இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே மிலிட்ரி கண்ட்ரோலில் வந்துருச்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு உத்தரவும் போட்டிருக்காங்க. சிறிது நேரங்கள் மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக் நீடுக்காக கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அந்த நீடுக்காக சில மணி நேரங்கள் மட்டும் ஒதுக்கப்படுது. ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேபாளில் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள் இருக்கிறதா தகவல் இருக்கு. அந்த சிறைச்சாலைகள்ல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள்ல இருக்கிற கைதிகள் 15,000 பேர் தப்பிச்சு ஓடி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த கைதிகளை திருப்பியும் சிறை பிடிக்கிற வேலைகள்ல தான் அந்நாட்டு போலீஸ் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்குள்ள வரும்போது அவங்கள பிடிச்சதா ஒரு செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், 15,000 பேர் உள்ள வந்திருந்தா ஏற்கனவே இங்க இருக்கிற திருட்டு பசங்களே நம்மளால சமாளிக்க முடியல. இன்னும் பக்கத்து நாட்டில் இருந்து வந்த திருடர்களை எங்க இருந்துங்க பிடிக்கிறது? போலீஸ் ரொம்பவே பாவம், ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரி, இப்படி அந்த நாட்டில் இருந்து கைதிகள்லாம் தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இந்திய நாட்டுக்கு தெரியாதா? அவங்க அங்க அலர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டா பண்ணியிருக்காங்க. மிகவுமே அலர்ட் சிச்சுவேஷன் தான் நேபாள் இந்தியா பார்டர்ல நிலவிட்டு இருந்திருக்கு. அங்க எந்த நேபாளி வந்தாலுமே எல்லாரையுமே விசாரிச்சுட்டு தான் உள்ள விடுறதா இல்லையா அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கதா தகவல்கள் இருக்கு. இருந்தாலும் இந்திய மக்கள் உஷாரா தான் இருக்கணும். ஆல்ரெடி ஒரு குரூப் உள்ள இறங்கி இருக்கிறதாவும் அவங்கள பிடிச்சதாகவும் ஒரு செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. ரயில்வே ஸ்டேஷன்ல மொபைல் திருடிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த கைதிகள் 15,000 பேர்னு சொல்றாங்க. அவங்க எல்லோரையுமே எல்லையில பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா அதுக்குமே சரியான டேட்டா இல்லை. அதனால வீட்டில் தனியா இருக்க பெண்கள், குழந்தைகள் எல்லோருமே ரொம்பவுமே சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. ரொம்பவுமே கேர்ஃபுல்லா எல்லா இடத்துக்குமே போயிட்டு வாங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இதையடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நேபாளத்துக்கு அன்வான்டா இந்தியர்கள் யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியிட்டிருக்காங்க. நேபாளத்தில் இருக்கிற இந்தியர்களுக்காகவே லக்னோவில் ஒரு ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் இருக்கு. ஸோ இந்தியா பார்டரில் அவங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்கள் மூலயமா தெரிய வருது. இதையடுத்து நேபாளத்தில் இருக்கிற திரிபுவன விமான நிலையம் அது முடக்கப்பட்டிருந்தது. இப்போ அதுவுமே இயங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் நம்மளால பார்க்க முடியுது. சரி, இப்போ போராட்டமானது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இதனால நமக்கு என்ன பிரச்சனை, நாம ஏன் இதுக்காக பயப்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பயப்பட வேண்டியது பெருசா இல்லை. ஆனா சில யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த நாட்டில் மறுபடியும் ஒரு அரசியல் அமைப்பு பண்ணி அங்க மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை அமையுமா அப்படின்னு கேட்டா அமையும், கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஆனா அது வரைக்கும் அங்க இப்போ இருக்கிற மக்கள் எல்லோருமே வெளியேறி வந்து தான் கொஞ்ச நாள் எங்கேயாவது தங்கி வேலை பார்த்து அவங்களோட பொருளாதாரத்தை ஈட்டுட்டு தான் மறுபடியும் அவங்களோட தாய்நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். இந்த நேபாளத்தை சுத்தி இருக்கிற நாடுகளான உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், நியூ டெல்லி, சைனா, பீகார், சிக்கிம், பூட்டான் இந்த மாதிரியான நாடுகளுக்கு அவங்க புலம்பெயர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அப்படி வந்தாங்க அப்படின்னா நாம ஏன் பயப்படணும் அப்படின்னா, ஏற்கனவே வடக்கனுங்க வந்து போலீஸே கல்லால அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இவர்களும் வந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லிமிட்டடான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வேலையில அமர்த்துற வேலையை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கிறது, அவங்களுக்கு இந்தியர்களுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சா, நான் இந்த வடக்கர்களோட வீடியோ அப்லோட் பண்ணும் போது தம்ப்நெயில்ல ஒரு விஷயம் போட்டிருந்தேன், அகதிகள் ஆக போகும் தமிழர்கள். அது சீக்கிரமாவே நடக்கிறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதே போல அவங்க வந்து பணியில அமர்றும் போது இங்கேயே இருக்கிற நம் நாட்டவர்களுக்கு வேலையின்மைக்கான வாய்ப்புகள் அதிகமாக நிறையவே வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஆல்ரெடி இங்க நிறைய வேலையின்மை இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. இந்த வடவர்கள் வந்ததுனால ஏற்கனவே நிறைய பேருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்துல இன்னும் அவங்களும் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். எல்லா மனிதர்களையுமே மதிக்கணும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதல்ல இங்க இருக்கிற மக்கள்களுக்கு போக தான் அடுத்தவருக்கு நாம வேலை வாய்ப்போ உரிமையோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். கண்டிப்பா அரசு இதை யோசிச்சு செயல்படுவாங்க அப்படிங்கிறத நாம நம்புவோம். இந்தியர்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கணும்.
அதை அரசு கருத்தில் கொள்ளணும். இப்படி அடுத்த நாட்டில இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நாம உரிமைகள் அதிகமா கொடுக்கும்போது அவங்களோட ஆதிக்கமானது அதிகமாயிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னா ஆரம்பத்திலேயே இவங்க ட்ராக் செய்யப்படணும். நான் இங்க இருக்கிற எல்லா வடமாநில தொழிலாளர்களையும் சொல்லல, அதே மாதிரி நேபாளில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க, அவங்க இங்க வந்து போராட்டம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வரல. சில பேர் இருக்காங்க, எல்லாத்துலயுமே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து உஷாரா இருக்கணும்னா எல்லோருமே ஒரே கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுதான் என்னோட ஒரு சஜஷன். மேலும் இந்த விஷயத்துக்கான அப்டேட் எதுவும் வந்தா கண்டிப்பா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த போராட்டத்தை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட்டாக போடுங்க. நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸும் படிக்கிறேன். மேலும் இந்த பிரச்சனையை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லுங்க. முடியாதவங்க ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.